உலகத்தோட பல்வேறு நாடுகளில் வாழக்கூடிய என்னுடைய தமிழ் உறவுகளுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான வீடியோ அப்படிங்கிறது உலகத் தலைவர்களுடைய வாழ்த்துக்கள் எந்த மாதிரி தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பான வீடியோ. கணிப்புகள்னு ஒன்று இருக்கும். 2026 எப்படி இந்த நாட்கள் நகரப்போகுது அப்படிங்கிறது தொடர்பான கணிப்புகள். இது ஆக்டோபஸை வச்சு கணித்த கணிப்புகள் இல்லை, ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கணித்திருக்கக்கூடிய அந்த கணிப்புகள்லாம் என்னங்கிறத இப்போ நான் காண்பிக்க போகிறேன். அதே நேரத்தில் உக்ரைன்லையும் ரஷ்யாலையும் நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஈவெண்ட்டு, சைனா தொடர்பான வீடியோக்கள், அதையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எனக்கு தெரிஞ்ச அளவில் உலகத்தினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருத்தர் ரஷ்ய அதிபர் புட்டின். அப்படிப்பட்டவர் புத்தாண்டு வாழ்த்து ஒன்று சொல்லியிருக்கார். என்னன்னு கேட்போமா? டியர் சிட்டிசன்ஸ், в эти минуты перед наступлением Нового года мы все ощущаем течение времени. Перед нами будущее. உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய பேர குழந்தைகளுக்குமான ஒரு பெரிய உழைப்பு அப்படிங்கிறது 2026 காத்திருக்கு. என்னுடைய மக்களுக்காக என்னுடைய உழைப்புங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். நம்முடைய கல்ச்சரை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய மிக முக்கியமான கடமை அப்படிங்கிறதையும் அவர் பதிவு செஞ்சிருக்கார். அதே நேரத்தில் யூனிட்டி ஸ்ட்ரென்த், நம்ம நாட்டில் சொல்லுவாங்கல்ல ப்ராவர்பு, அது மாதிரி ஒற்றுமையே நமது பலம் அப்படிங்கிற வார்த்தையையும் மையப்படுத்தி பேசியிருக்காரு. ரெண்டாவது, ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான பங்களிப்பு அப்படிங்கிறது தற்சார்பு பொருளாதாரம். நீயே விளைவித்து நீயே உண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா யார்கிட்டையும் கையேந்தி நிற்க வேண்டிய தேவை இருக்காது அப்படிங்கிறது தான். இன்னும் ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதைத்தான் அவர் இங்கிலீஷில் சொல்லியிருக்காரு. சரி, அதோடு சேர்த்து ஐரோப்பாவை பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. ஐரோப்பா நம்மை அழிக்க நினைக்கிறது, நாம் அதனுடன் வியாபாரம் செய்ய நினைக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை புட்டின் சொல்லியிருக்காரு. நீ என் கூட சண்டை போடுறதுக்காக ட்ரை பண்ணுற, பட் நான் அவங்க கூட பிஸ்னஸ் பேச வரேன், வா டீல் பேசலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு ஐரோப்பாவை. பட் அவங்க வருவாங்களா? வரமாட்டாங்க. எனிவே, புத்தாண்டு கொண்டாட்டங்கள் பற்றி சொல்லியிருக்க. என்னப்பா ரஷ்ய அதிபர் புட்டினோட வாழ்த்து எப்படி செலிப்ரேஷன் நடந்ததுன்னு காட்டுன்னு சொன்னால், இப்படி தான் நடந்தது. ஈஃபில் டவர் நீங்கள் இதெல்லாம் ஜீன்ஸ் படத்தில் பார்த்துருப்பீங்க. அதற்கு பிறகு பாரிஸ் போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு தெரியும். பட் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள்ஸுக்கு இந்த மாதிரியான காட்சிகள் ரொம்ப பெரிய அளவில் உத்வேகத்தை கொடுக்கும். பாருங்கள், பயங்கரமாக பட்டாசுலாம் வெடித்து ஈவில் டவரில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எங்கே இருக்குது? பாரிஸில் இருக்குது. பாரிஸ் ஃப்ரான்ஸில் இருக்குது, ரைட்டா? ஸோ அப்படிப்பட்ட நகரத்தில் ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டம். நியூசிலாந்தினுடைய ஒரு கடற்கரை தீவில் தான் முதலாக இந்த புத்தாண்டு கொண்டாட்டம்ங்கிறது நேற்று சாயங்காலமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த ஹாப்பி நியூ இயர்க்கான கொண்டாட்டம் அப்படிங்கிறது பூஜ் கலிஃபா எங்கே கத்தாரில் அங்கே சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. துபாயில் நல்ல ஒரு செலிப்ரேஷனாக அதை பார்க்க முடிஞ்சுது. இதில் விஜய் சேதுபதியினுடைய படம் முதற்கொண்டு ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நம்முடைய தமிழ் நடிகர்களுடைய ஃபோட்டோக்கள் இடம்பெற்ற இடமும் அப்படிப்பட்ட இடத்துல ஒரு 2026 என்ன எப்படி நடந்தது அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. அடுத்ததாக, சீனாவில் எப்பயுமே இந்த மாதிரி புத்தாண்டு கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்லாம் கொண்டாடுவாங்க. அந்த வகையில் அவங்க இந்த வருஷம் அவங்களுடைய அந்த சிம்பல் அப்படிங்கிறது குதிரை இருக்குல்ல, குதிரை மாதிரியான ஒரு வளர்ச்சி நம்ம நாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி அவங்க இந்த செலிப்ரேஷனில் ஈடுபட்டிருக்காங்க. இதற்காக அவங்க பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சில காட்சிகளையும் 3D அனிமேஷனில் காமிச்சிருக்காங்க. அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது.
வித்தவுட் மியூசிக்கில் பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். பட் இந்த குதிரையினுடைய அசைவுகளை பாருங்கள், நல்ல ஒரு அனிமேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சீனர்கள் தங்களுடைய அந்த பாரம்பரிய கலாச்சாரத்தை பறைசாற்றக்கூடிய வகையில் அந்த ட்ரம்ஸ் மூமெண்ட்டு சூப்பராக அட்டகாசமாக இருந்தது. இது ஒரு பக்கமாக. அடுத்து இது வந்து தாய்லாண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரியே இங்கே இருக்கக்கூடிய இந்து கலாச்சாரம் அப்படிங்கிறது அங்கேயும் வந்து பரவி விரிஞ்சிருக்கு. கருடனுடைய காட்சி வந்து அங்கே காண்பிக்கப்படுது. தாய்லாந்துனாலே உங்களுக்கே தெரியும், யானையினுடைய அந்த நிறைய யானைகள் இருக்கக்கூடிய இடம். அதே மாதிரி புத்த மதம் அங்கே தலை தோங்கி இருக்கக்கூடிய காட்சி, டிராகனுடைய சிம்பலையும் அங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ இப்படி வந்து அன்பை பரிமாறக்கூடிய ஒரு 2026ஆக அது இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சீனாவில் வந்து நிறையா ஒரு கெட் டுகெதர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வேர்ல்டு வைடாக அதிகமான மக்கள் வந்து செலிப்ரேஷன் பண்ண இடம் இதுவாக பார்க்கப்படுது. எவ்வளோ சூப்பரான ஒரு செலிப்ரேஷன் பாருங்கள். இவ்வளோ மக்கள் ஒன்றாக திறந்து ஒட்டுமொத்தமாக அந்த பலூனை வந்து அப்படியே பறக்க விடக்கூடிய காட்சிகள் ரொம்ப அற்புதமாக இருந்தது. இது ஒரு பக்கமா. அடுத்து இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கே, ரஷ்ய அதிபர் புட்டினுடைய இல்லத்தின் மீது நடந்த அட்டாக். அதை பாருங்க, ட்ரோன் வந்து டைரக்டாக ரஷ்ய அதிபர் புட்டினுடைய வீட்டில் வந்து விழுகுது. இது வந்து வீட்டுக்கு இடையில வந்து இந்த 2 ட்ரோன் வந்துச்சு, அதை அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த காட்சி வந்து ஏஐ அப்படின்னு சொல்லப்படுது, ஆனால் அது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு ரஷ்யா இந்த வீடியோ காட்சிகளை அப்படியே அனுப்பிச்சு அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்டையும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. உடைந்த ட்ரோன்கள் இருக்குல்ல, அதை ரஷ்ய அதிகாரி ஒருத்தர் பார்வையிடுற மாதிரியான காட்சிகள், இந்த புகைப்படம் இன்னைக்கு சமூக ஊடகங்களில் வைரலாக போயிட்டு இருக்கு. ட்ரோன் தாக்குதல் தொடர்பான வீடியோவையும் ரஷ்யா இப்போ வெளியிட்டிருக்காங்க. ரஷ்யாவோட அடுத்த கட்ட திட்டம் அப்படிங்கிறது அணு ஆயுத சோதனையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாட்டி உக்ரைன் மீது டைரக்ட் அட்டாக் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமான முறையில் இருக்கும் அப்படின்னு அஞ்சப்படுது. 2026 வந்து உக்ரைனுக்கு வாழ்வா சாவா அப்படிங்கிற போராட்டம் தான். பட் இப்படிப்பட்ட இடத்துல ஒரு முக்கியமான சில விஷயங்களை வந்து டெலிவரி பண்ணுறாங்க. யாருன்னா டிமிட்ரி பெஸ்கோவ் அப்படின்னு சொல்லிட்டு, யார், ரஷ்யாவினுடைய செய்தி தொடர்பாளர்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொல்கிறாரு, ரஷ்யாவினுடைய அதிபர் வீட்டை தாக்குனாங்க, ஓகே, ஜெலன்ஸ்கி தங்கி இருக்கக்கூடிய வீட்டை தாக்குறதுக்கு ரஷ்யாவுக்கு என்ன சிரமமா என்ன? ரொம்ப ஈஸியான வேலை தான், அதை நாங்கள் செய்ய மாட்டோம். காரணம் என்னென்னா புட்டின் கிட்ட இருந்து இன்னும் எங்களுக்கு அனுமதி கிடைக்கல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இதை விட ஒரு மனுஷனை வித்தியாசமான முறையில் மிரட்ட முடியாது, புரியுதா? சரி, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பார்ல, அது என்னன்னு பார்ப்போம். வாட் டஸ் உக்ரைன் வாண்ட்? உக்ரைனுக்கு என்ன வேணும்? We want to surrender அப்படின்னு கேட்குறாரு. பட் நோ அப்படின்னு சொல்றாரு. சரி, чи значить це, що ми готові здатись? Сильно помиляється той, хто так думає, і він очевидно засів. சரி, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத சொல்றாரு. எங்களை சரணடைய சொல்றீங்க, ஆனால் நாங்கள் சரணடைய மாட்டோம். நாங்கள் அமைதியை தான் விரும்புகிறோம். அந்த அமைதி அப்படிங்கிறது எங்களுடைய ஒட்டுமொத்த நாட்டுக்கானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. 2026 உக்ரைனுடைய விடுதலைக்காக தான் நாங்கள் போராட வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செஞ்சுருக்காரு. ரஷ்யா மீது நடந்த அந்த ட்ரோன் தாக்குதலையும் அவர் மறுக்கிறார். சரி, இப்படிப்பட்ட நிலையில் உலகத்தினுடைய மிக மூத்த தலைவர்களில் ஒருவராகவும் கம்யூனிச சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் தொடர்பாக என்ன வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கார்? தைவான் பற்றி பேசியிருக்கார். Compatriots on both sides of the Taiwan Strait are bound by blood ties thicker than water, and the historical trend toward national reunification is unstoppable. ஓகே, அவர் பேசின விஷயங்களை நான் சொல்கிறேன். தைவான் மறு ஒருங்கிணைப்பு தவிர்க்க முடியாது, 2026 இது நிச்சயமாக சாத்தியப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. புத்தாண்டு உரையில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் வந்து ஆக்கிரமிப்பு தொடர்பான பேச்சுக்களை பேசியிருக்காரு. தைவான் எங்களுடைய நாடாக மாறும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். ஏற்கனவே இந்த பஞ்சாயத்து அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் சேர்த்து வச்சு சீனா வந்து போர் புரியுமோ அப்படிங்கிற அச்சம் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் சீனாவினுடைய 100க்கும் மேற்பட்ட கப்பல்கள் தைவானை வட்டமடிக்குது. இது தொடர்பாக ட்ரம்ப்புக்கிட்டையும் போய் கேட்டிருந்தாங்க. இது வழக்கமாக அவங்க செய்யக்கூடிய முயற்சி தான். கடற்படை அணிவகுப்புங்கிறது நடத்துவாங்க வருஷம். அதை தாண்டி வந்து சீனா இப்போது தைவானை ஆக்கிரமிக்க போகிறது அப்படிங்கிற செய்தி எனக்கு இன்னும் சீனா கிட்ட இருந்து கிடைக்கல. அப்படி கிடைச்சது அப்படின்னா நான் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படிங்கிற சொல்லியிருக்கார். ட்ரம்ப்பும் மெலினா எங்கே
ட்ரம்பினுடைய மனைவி இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து ஒரு கேட்வாக் மாதிரி ஒரு மூமெண்ட் கொடுத்து புத்தாண்டு வாழ்த்துக்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு புறமா. அடுத்து இது இந்தியா. இந்த பஸ் வந்து நிக்குது இல்ல, இந்த மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன் தெரியுமா? அவங்க இருக்கக்கூடிய ஊருக்கு முதலா ஒரு பஸ் வந்திருக்கு, அதுவும் கவர்மெண்ட் பஸ். அது எங்கே நடந்தது அப்படிங்கிறது இந்தியாவினுடைய இமாச்சல பிரதேசத்தில் முதலா ஒரு கிராமத்துக்கு வந்து அரசு பேருந்தினுடைய காட்சிகளை தான் நம்ம பார்த்தோம். நம்ம இந்தியாவினுடைய நிலை இதுதான். ஸோ புத்தாண்டு கொண்டாட்டம் அப்படிங்கிறது இங்கே வேர்ல்டு வைடாக சூப்பராக கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்தியாவில் 2026 தொடக்கத்தில் தான் சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளுக்கு மேலாகியும் நம்ம ஒரு கிராமத்துக்கு இப்போ தான் ஒரு பஸ்ஸே போகுதுங்கிறது தான் இந்தியாவினுடைய நிலை. ஆனால் இது வந்து அவ்வளோ எளிமையாக கிடைத்து விடக்கூடிய ஒரு விஷயமான்னு கேட்டால், பிரதமர் மோடி அவர்கள் ஃப்ளைட்டில் கூட போவார். பட் நம்ம இப்போ தான் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறதுக்கான வாய்ப்பு அவங்க கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷப்படலாம். நம்ம கடந்த 3 ஆண்டுகளாக நம்முடைய சேனலில் நிறையா சப்ஸ்கிரைபர்கள் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்களில் பெரும்பான்மையான பேர் வந்து பாலஸ்தீனத்தை அவங்களுடைய விடுதலையை எதிர்நோக்கி காத்திருக்காங்க. உலகம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் மக்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கோ அவங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு சேனல் தான் பிரசாத் சிக்னேச்சர். யாருடைய குரல் வலையெல்லாம் இங்கே நெருக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோ அவங்களுடைய குரலாக நம்ம பேசுவோம். அந்த வகையில் பாலஸ்தீன் காசாவில் இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் அப்படிங்கிறது குழந்தைகள் தங்களுடைய கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த காட்சிகள் பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு பெரிய அளவில் பணம் கிடையாது, அங்கே வறுமை தான் இருக்குது, குடிநீர் கிடையாது. இருந்தாலும் 2026 ஒரு புது தேசம் பாலஸ்தீன் அப்படிங்கிற சுதந்திர தேசம் கிடைக்குமா அப்படிங்கிற அந்த சுதந்திர காற்றை சுத்தமாக சுவாசிப்பதற்கு பெருமுயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கூட்டத்தில் ஒரு பகுதியை தான் இந்த குழந்தைகளுடைய காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. சரி, கணிப்புகள்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படி என்னத்தை கணிச்சாங்க, யார் கணிச்சா அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்குள்ளே இருக்கும். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு என்னுடைய நன்றி. இப்போ என்ன அப்படின்னா, இவங்க பெருநாட்டை சேர்ந்த பழமைவாதிகள் இல்லை பழங்குடிகள்னு சொல்லலாம். அவங்க இந்த 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தொடர்பான கருத்துக்களை கணிப்புகளாக வெளியிட்டிருக்காங்க. அதில் ட்ரம்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்படுவார், ட்ரம்ப் நோய்வாய்ப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எழுப்பக்கூடிய வித்தியாசமான ஒளி சடங்குகள் எல்லாம் வித்தியாசமானது. கடற்கரை பக்கத்தில் இருக்காங்க. மதுரா வந்து கண்டிப்பாக அவர் அமைதியை விரும்பக்கூடியவர் தான், ஆனால் பதவியிலிருந்து அவர் தூக்கி எறியப்படுவார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைனுக்கு இடையில் நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது முடிவற்றதாகவே இருக்கும் அப்படிங்கிறதையும் கணிச்சிருக்காங்க. ஆனால் புட்டினை அவங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறது இந்த காட்சிகளை வச்சு நமக்கு புரியுது. இப்படி உலகின் பல்வேறு நாடுகளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அவங்க சடங்குகளாக அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் அரங்கியது. ஸோ புட்டினுக்கு இங்கே நோய்வாய்ப்படுறாரு அப்படின்னா அடுத்த அமெரிக்காவினுடைய அதிபர் யார் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது. அது யார் துணை அதிபர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் அந்த சீட்டில் உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவரும் அதே மாதிரியான நிலைப்பாடு தான் எடுப்பார். ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் உலகம் முழுவதும் இந்த நிலத்தை கையகப்படுத்துவதற்கான வேலைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் இந்தியாவினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அசாத்தியமானது. ஐக்கிய நாடுகள் சபையில் நிரந்தர உறுப்பினர் அப்படிங்கிற அந்த போஸ்டிங் அப்படிங்கிறது 2026 அந்த கனவு இந்தியாவுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்பு நமக்குள்ளேயும் இருக்குது. பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டு அப்படிங்கிறது அனைவருக்குமே ஒரு இனிப்பான ஆண்டாக இருக்கணும் அப்படின்னு பிரசாத் சிக்னேச்சர் உண்மையிலேயே ப்ரே பண்ணிக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம்.
தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.